அனைவருக்கும் வணக்கம். நாம் பகவான் ஸ்ரீராமருக்கு அவருடைய ஞானகுருவாகிய வசிஷ்ட மகாமுனிவர் அருளிச் செய்த யோக வாசிஷ்டம் என்கிற நூற்தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அவதாரமாக இருந்தாலும் இறைவனும் கூட மனிதர்கள் கொண்டிருந்த சகலவிதமான மனச்சலனங்களையும் சந்தித்தே ஆக வேண்டும். கர்மங்கள் செய்வதிலிருந்து தப்பித்துச் செல்ல முடியாது. உலக வாழ்க்கையை வாழ்ந்தபடியாகவே ஞானத்திற்கான பணியையும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் அதைரியம் கொள்ளவோ அகங்காரம் கொள்ளவோ கூடாது என்று சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்த்து வருகிறோம். இன்றைய பதிவிலே மேலும் வசிஷ்டர் சொல்லக்கூடிய நற்கருத்துக்கள் பலவற்றை பார்க்க இருக்கிறோம். பிரகலாதன் கதை. வசிஷ்டர் சொல்கிறார், சத்துவ குணத்தை பூரணமாக அடைந்தவர்கள் வெகு சீக்கிரம் மோட்சத்தை அடைவார்கள். இதை விளக்க இன்னொரு விருத்தாந்தமும் உண்டு, அதை சொல்லுகிறேன் கேள் என்று குறிப்பிடுகிறார். இங்கே சத்வகுணம் என்பது மோட்சத்தை அடைவதற்கான முதல் படி என்று சொல்கிறார். 3 குணங்கள் மனிதர்களுக்கு இருப்பதாக சொல்லுகிறார்கள். ராஜசம், தாமசம், சாத்வீகம் என்று. சாத்வீகம் என்பதை சத்துவம் என்று சொல்லுகிறார்கள். ராட்சச குணம் என்பது அகங்காரத்தினால் ஏற்படுகிறது. தாமச குணம் என்பது அடிமை புத்தியால் ஏற்படுகிறது. அடிமை புத்தியும் அடங்காத்தனமும் இல்லாமல் எளிமையாக மென்மையாக சகல உயிரிடத்திலும் அன்பு பாராட்டக்கூடிய ஒரு பொதுவான குணம் ஏற்பட்டால் அந்த குணத்தைத்தான் சத்துவ குணம் அல்லது சாத்வீக குணம் என்று சொல்லுகிறார்கள். இந்த சத்துவ குணம், அதாவது அன்புமயமாக தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய குணம் என்பது ஏற்பட்டான பிறகுதான் ஒருவனுக்கு ஞானத்தை அடைவதற்கான வாசற்கதவே திறக்கிறது என்பது ஞானிகளின் கூற்று. ஒரு காலத்தில் வெகு பராக்கிரமமும் தவோ மகிமையும் கொண்ட இரண்யகசிபு என்கிற அசுரத் தலைவன் ஒருவன் இருந்தான். தன் தபோ சக்தியினாலும் அடைந்திருந்த வரப்பிரசாதங்களினாலும் 3 உலகங்களையும் ஜெயித்து தேவலோகத்தின் ஐஸ்வர்யங்களை கைப்பற்றி தன் வசமாக்கிக் கொண்டு மேலும் தேவர்களை தன் அரசாங்கத்தில் பணிவிடை செய்ய வற்புறுத்தி அப்சர ஸ்ரீகளை தன் அந்தப்புறத்தில் சைரந்திரிகளாகவும் அமைத்து எல்லோரையும் இம்சித்து அட்டகாசம் செய்து கொண்டிருந்தான். இத்துடன் புத்திர சம்பத்தும் மனம் குளிர ஏற்பட்டிருந்தது. கடைசி புத்திரனான பிரகலாதன் தகப்பனைப் போலவே மகாதீரனாக இருந்தான். ஆனால் குணம் தகப்பனைப் போல் இல்லாமலும் மேலும் மிக அறிவாளியாகவும் பிரகலாதன் விளங்கி வந்தான். இவைகளால் இரண்யகசிபுவுக்கு மதம் உச்சிக்கு ஏறிவிட்டது. தலைவன் எவ்வளவு பராக்கிரமம் உடையவனாயினும் அவனுடைய அக்கிரமங்களையும் அநீதிகளையும் பிரஜைகள் எவ்வளவு காலம்தான் பொறுப்பார்கள்? பொறுமைக்கும் ஓர் அளவுண்டு. பொதுமக்களிடத்து தேவர்கள் துன்பத்தை பார்க்க முடியாமல் பகவான் நாராயணனிடம் முறையிட அவர் உடனே நரசிம்ம அவதாரம் எடுத்து கண் பார்வையாலேயே அசுரர்களை பொசுக்கி உடனே அந்தர்த்தியானமானார். இரண்யகசிபுவும் ஏறிப்பட்டான். பிறகு தேவர்கள் தங்கள் ராஜ்யத்தை மீண்டும் அடைந்து பழைய நிலைமையில் இருந்தார்கள். அசுரர்களிலோ அநேகமாய் எல்லோரும் மாண்டார்கள். பட்டணங்கள் எல்லாம் தீக்கிரையாகின. இவ்வழிவுக்கு தப்பின பாகங்களும் அசுர பிரஜைகளும் தலைவனாக பிரகலாதனை ஏற்றார்கள். பிரகலாதன் ஒருவனே பகவான் கோபத்திற்கு இரையாகாமல் இருந்தான். நடந்த சம்பவங்களை குறித்து பிரகலாதன் மிகவும் துக்கித்தான். மகாசூரர்களான அசுரர்களெல்லாம் சண நேரத்தில் நசித்தார்களே, நம் சக்தியெல்லாம் எவ்வளவுதானா? நம்மிடம் பணிவிடை செய்து வந்த தேவர்கள் இப்பொழுது நமக்கு எஜமான ஸ்தானத்தை வகிக்கிறார்கள். நம் ஸ்திரீகளுக்கு தேவலோகத்தில் பணிவிடை செய்ய நேர்ந்தது. நமக்கும் எவ்வளவு கேவலமான நிலை ஏற்பட்டது. இந்த தேவர்கள் தங்களால் செய்ய முடியாததே காரியங்களை நாராயணனிடம் முறையிட்டு சாதித்துக் கொள்ளுகிறார்கள். அசுரர்களோ தங்கள் பராக்கிரமத்தால் தலை தூக்கி வரும்போதெல்லாம் திரும்பி திரும்பி நாசத்திற்கு ஆளாகிறார்கள். இந்த நாராயணனுக்கு ஏன் இவ்வளவு பட்சாபாதம்? இந்த நாராயணனுடைய சக்தியைத்தான் என்ன என்று சொல்லுவது? நாம் எவ்வளவு பராக்கிரமத்தை அடைந்த போதிலும் அவன் பார்வையை கூட எதிர்க்க முடியாமல் போகிறதே. இனி நாம் தலை தூக்க என்ன செய்வது? இவனை வசம் செய்து கொள்வதே சரியான யோசனை. இவனை எவ்விதம் வசம் செய்வது? அவனாகவே நான் ஆக வேண்டும். இதுவே சரியான முறை என்று தீர்மானித்து கொண்டான். உடனே அதே மாதிரி சங்கல்பம் உடையவனாய் தியானத்தில் அமர்ந்தான். படிப்படியாக விஷ்ணுவின் ஒவ்வொரு அங்கத்தையும் சங்கல்பித்துக் கொண்டு அப்படியே தானும் இருப்பதாக பாவித்து கொண்டு
பிறகு அவனுடைய முழு சொரூபத்தையும் தான் அடைந்தான். இந்த பாவனையில் ஸ்திரமாக நின்று அப்படியே சமாதியை அடைந்தான். இப்படி தலைவன் விஷ்ணு பக்தனானதை பார்த்து இதர அசுரர்கள் எல்லோரும் அவ்விதமே ஆனார்கள். இச்செய்தி தேவலோகத்திற்கு தெரிய வந்து தேவர்கள், இது என்ன அதிசயம், என்ன விபரீதத்திற்கோ அசுரர்களின் விஷ்ணு பக்தி, இவர்களும் நாராயணனால் ரட்சிக்கப்பட்டால் நம்முடைய கதி என்ன என்று யோசித்தார்கள். ஆகையால் உடனே விஷ்ணுவை நாடி இப்படி அசம்பாவிதமான விஷயம் நேரிட்டிருப்பதாகவும் இதனால் தங்கள் இனத்தார்களுக்கு என்ன விபரீதம் நேருமோ என்று தேவர்கள் முறையிட்டுக் கொண்டார்கள். இதை கேட்ட விஷ்ணுவானவர் ஒரு நொடிப்பொழுதில் தியானத்தால் விஷயத்தை நன்கு உணர்ந்து தேவர்களை நோக்கி, நல்லோர் தீங்கை செய்ய மேற்கொண்டால் தகாதே ஒழிய கெட்டவர் நல்லவராக மாறினால் ஒரு தீங்கும் விளையாது என்று ஆறுதல் சொல்லி அனுப்பிவிட்டு தானும் அந்தர்த்தியானமானார். இங்கே நாம் இதற்கு முன்பு கேள்விப்பட்டிருந்த பிரகலாதனின் கதை வேறு விதமாக சொல்லப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. நாம் அறிந்த வகையிலும் பிரகலாதன் கருவிலிருந்த போதே நாராயண நாமத்தை கேட்டு நாராயண பக்தனாக பிறந்தான். அவருடைய வேண்டுதலுக்கிணங்கி இரணியகசுவின் கொட்டத்தை அடக்குவதற்காக பகவான் விஷ்ணு நரசிம்மனாக அவதரித்து இரவும் இல்லாத பகலும் இல்லாத வேளையிலே வாசற்படியிலே வாசலுக்கு உள்ளோ வெளியோ இல்லாமல் அமர்ந்திருந்து தன் விரல் நகங்களால் இரணியகசுவின் வயிற்றை கிழித்து குடல் முதலியவற்றை வெளியேற்றி அவனை கொன்றார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். இங்கே இந்த யோக வாசிஷ்டம் என்கிற நூலிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பிரகலாதனின் கதை வேறு விதமாக இருக்கிறது. ஆனால் இதன் ஆழ்ந்த கருத்து யாதென்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் பொதுவாக இருமனம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். நல்ல எண்ணங்களும் ஏற்படுகிறது, தீய எண்ணங்களும் ஏற்படுகிறது. நல்ல எண்ணங்களை காட்டிலும் தீய எண்ணங்கள் வீரியம் கொண்டதாக இருப்பதால் தீய எண்ணங்களே அதிகமாக பல்கி பெருகி கொண்டிருக்கின்றன. மனிதர்கள் அவ்வப்போது நல்ல எண்ணங்களை கைக்கொள்வதும் அவ்வப்போது தீய எண்ணங்களுக்கு அடிமையாவதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. இதைத்தான் இன்று நாம் பார்த்த இந்த பிரகலாதன் கதையின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அடியனுடைய தாழ்மையான கருத்து. பிரகலாதன் சில காலம் கழித்து சமாதியிலிருந்து கண்ணை விழித்ததும் விஷ்ணுவானவர் எதிரில் நிற்பதைக் கண்டான். பிரகலாதனுடைய தவசையும் பக்தியையும் மெச்சி தான் இவைகளால் மிக சந்தோஷம் அடைந்ததாகச் சொல்லி அவன் என்ன வரங்களை எதிர்பார்க்கிறான் என்றும் கேட்டார். பிரகலாதன் விஷ்ணுவை மிகச் சிரத்தையுடனும் பக்தியுடனும் நேரில் பூஜை செய்து பிறகு தனக்கு என்ன தேவை என்பதை தான் அறியவில்லை என்றான். இதை கேட்ட விஷ்ணு மிகவும் சந்தோஷித்து சர்வசாந்தமும் அமைதியும் கொண்ட ஆத்மாவை அவன் அடையக் கடவது என்று அனுக்கிரகம் செய்து மறைந்தார். இதுதான் உண்மையான பக்தனுக்கு ஏற்படக்கூடிய மனநிலை. பிரகலாதன் கடுந்தவம் இயற்றி தன் தவத்தின் காரணமாக மகாவிஷ்ணு எதிரே தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டபோது எனக்கு கேட்க தெரியவில்லை, நீங்களாகவே கொடுப்பதை கொடுங்கள் என்று கை கட்டி வாய் புதைத்து நின்றான் என்று அறியும் போது நமக்கு இது சரியான படிப்பனையாக இருக்கிறது. யோகசாதன பயிற்சியில் ஈடுபடக்கூடியவர்கள் எந்த ஒன்றையும் குறிப்பிட்டு இதை அடைய வேண்டும் என்கிற நோக்கோடு காரியமாற்றக்கூடாது. இறைவன் கொடுப்பதை கொடுத்தபடியாகவே ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை பெற்றிருக்க வேண்டும். இதே கருத்துக்களை மாணிக்கவாசகர் பெருமான் தன்னுடைய திருவாசகத்திலேயும் சொல்லியிருந்ததை நாம் கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். வேண்டத்தக்கது அறிவோய்னி, வேண்ட முழுதும் தருவோய்னி, வேண்டும் அயன்மார்க்கும் அறியோய்னி என்றெல்லாம் பாடினார். எனக்கு என்ன வேண்டும் என்பதை இறைவா நீ நன்கு அறிவாய். அதன்றியும் நான் எதையாவது கேட்டால் அதையும் நீ கொடுப்பாய், அதையும் நான் நன்கு அறிவேன். உன்னிடம் நான் எதையும் கேட்க விரும்பவில்லை, நீ எதை கொடுத்தாலும் ஏற்கச் சம்மதம் என்று சொல்லக்கூடிய சரணாகதி மனப்பாவத்தை கொண்டிருப்பவன்தான் உண்மையான பக்தன் என்பது ஞானிகளின் கூற்று. இங்கே பிரகலாதனின் கதையாக நாம் அறிந்திருப்பதும் இப்படிப்பட்ட கூற்றைத்தான். இதன் பிறகு விஷ்ணுவின் அனுக்கிரகத்தின் பிரசாதமாக ஆத்ம சிந்தனையில் ஈடுபட்டு நான் யார் என்னும் விசாரணையில் முழு மனத்தையும் செலுத்தினான். படிப்படியாக தேகமோ கர்மேந்திரியங்களோ ஞானேந்திரியங்களோ அல்லது மனதோ ஒன்றும் நானாக இருக்க முடியாது என்ற தீர்மானத்திற்கு வந்தான். எல்லாவற்றையும் பிரகாசிக்கச் செய்யும் சித்தே ஆத்மா, இதன்றி யாதொரு வஸ்துவும் நிலை நிற்காது என்றும் இதுவே பிரபஞ்சம் என்றும் தோற்றத்தை அளித்து கொண்டு தான் நிஷ்கலங்கமாகவும்
எப்போதும் பூரணமாகவும் இருக்கின்றது என்றும் தீர்மானத்தை அடைந்தான். நான் இப்பொழுது ஆத்மாவாக எவ்விடத்திலும் இருக்கிறேன். நான் இல்லாமல் வஸ்து ஏது, இடம் ஏது, இந்நிலை எவ்வளவு பரமானந்தமாயிருக்கிறது. எவ்வளவு காலமாக ஒரு சிறிய பிரதேசத்தை மகத்தாக நினைத்தும் அற்ப சுகங்களை கருதியும் காலத்தை வீணாக கழித்தேன். என் முன்னோர்களும் கூட எவ்வளவு மூடர்களாக இருந்தார்கள். ஒரு சிறிய ராஜ்யத்தின் பொருட்டு தேவர்களை பகைத்து கொண்டு அடைய வேண்டிய பரமமான நிலையை மறந்து தங்கள் நாசத்தை தேடிக்கொண்டார்கள். நம் குலகுருவாகிய சுக்கராச்சாரியார் கூட நம் இனத்தாருக்கு கடைத்தேறும் வழிகளை காட்டாமல் இறந்து விட்டார். இவர்களை கை தூக்கிவிட ஒரு பிரயத்தனமும் செய்யவில்லையே. ஏன் எல்லா அசுரர்களுக்கும் இந்த பரமானந்தத்தை அடையக்கூடிய நிலை கிடைக்கக்கூடாது? இந்த ஆன்மாவை எவ்வாறு வர்ணிப்பது, எவ்வாறு அறிவது? வாக்குக்கும் மனத்திற்கும் எட்டாமல் ஆயினும் சர்வ வியாபியாயிருக்கும் ஆத்மா சர்வ மௌனத்தால் தான் சுட்டி காட்டப்படும். வஸ்துஜாலங்களிலும் உள்ளும் புறம்பும் ஆத்மாவே இருக்கிறது. சூரிய சந்திரர்களும் ஆத்மாவே. 3 காலத்தையும் சமமாக்கித்தான் ஏகமாய் நின்று இருப்பினும் அதை பூர்ணம் என்றுதான் சொல்லத்தகும். பாவம் அபாவம் என்ற 2 தன்மையாகவும் இருந்தும் ஒன்றை ஒழிப்பதால் மற்றொன்று ஏற்படுவதின் பொருட்டு சமம் என்றும் சொல்லப்படும். பிறகு வெறுக்கு சூட்சமாயும் எவ்விதத்திலும் புலப்படாமல் இருப்பதாலும் சூன்யம் என்றும் சொல்லத்தகும். வார்த்தைகளின் குறைபாட்டால் இப்பதவி மோட்சம் என்று சொல்லப்படுகிறது. இங்கே பிரகலாதனுடைய சிந்தனைகள் நமக்கும் நல்ல அறிவை கொடுக்கின்றன. அற்ப உலக வாழ்க்கையை உண்மை என்று கருதி நாம் பற்பல காரியங்களை செய்கிறோம். என் குடும்பத்தை காப்பாற்ற இந்த காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அடாத காரியங்களை செய்து மனிதன் மிகப்பெரிய தவறுகளையும் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் இவையெல்லாம் செய்யக்கூடாத காரியங்கள் என்கிற கருத்துக்களை இங்கே வலுவாக பிரகலாதனின் கதையின் மூலமாக வசிஷ்ட மகாமுனிவர் ஸ்ரீராமருக்கு சொல்லுகிறார். அருமை சகோதர சகோதரிகளே, பொய்யை மெய்யென்று கருதியிருக்கக்கூடிய இந்த புலன் சார்ந்த உலக வாழ்க்கை உண்மை அல்ல என்கிற தத்துவத்தை எப்போது நாம் விளங்கிக் கொள்கிறோமோ அப்பொழுது மாத்திரமே நமக்கு ஞானம் சித்திக்கும் என்கிற கருத்துக்களை புரிந்தபடியாக இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.